வணக்கம் நண்பர்களே. இன்றைக்குள்ள வீடியோ என்னடான்னா மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் இந்த ரெண்டு குழுவில் நீங்கள் எந்த ட்ராக்கில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் எந்த ட்ராக்கில் இருக்கேங்கிறது நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்ட் மோட்டிவேஷனாக என்னென்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் நண்பர்களே. எக்ஸாம்பிளோடனா எப்படின்னா ஒரு ஜிம் எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஜிம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஜிம்முக்கு மோட்டிவேஷன்னா நான் தண்டியாக இருக்கேன், நான் ஒல்லியாகணும், அதுக்காண்டி நான் ஜிம்முக்கு போகிறேன்னா அது ஒரு மோட்டிவேஷன். இன்ஸ்பிரேஷன்னா நான் ஃபிட்டாக தான் இருக்கேன், பட் ஆனால் அவனை பார்க்குறப்போ என்னோட நல்லா பர்சனாலிட்டியாக இருக்குது, அவனை மாணிக்கு எனக்கு ஆகணும் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போய் உள்ளே போகிறது இன்ஸ்பிரேஷன். ஓகேவா கைஸ். இது ரெண்டு சிம்பிளாக முடிக்கலாம்னு நினச்சேன், அதனால் மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டேன். சரியா. இதில் நீங்கள் மோட்டிவேஷனில் இருக்கீங்களா இன்ஸ்பிரேஷனில் இருக்கீங்களாங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா. அடுத்து நான் இன்ஸ்பிரேஷனை பற்றி சொல்கிறேன். இன்ஸ்பிரேஷன்னா எப்படின்னா அவனை பற்றி எடுத்துக்கிட்டு நம்ம போகிறதுன்னு சொல்கிறோமா, அதை லைஃபோட ரிலேட் பண்ணுவோம். ஓகேவா. இந்த பணக்காரன் ஆகணும், லைக் எலான் மஸ்க் மாணிக்கு ஆகணும், அமேசானில் இருக்க ஃபவுண்டர் மாணிக்கு ஆகணும், சுந்தர் பிச்சை மாணிக்கு ஆகணும், அப்படி ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்திங்கன்னா அதை உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்குறப்ப மட்டும்தான் நீங்கள் வெளியே சொல்கிறீங்க இவரை மாதிரி ஆகணும்னு. பட் ஆனால் 24 hours உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டால் இல்லை. பிகாஸ் அது அப்போதைக்கு தோன்றதை சொல்கிறீங்க. ஏன்னா இன்ஸ்பிரேஷன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுக்கு மாறிக்கிட்டு இருக்குன்னு என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணுது. பிகாஸ் நான் காலைல ஒரு ஆளை இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேன், ஈவினிங் ஒரு ஆளை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்ஸ்பிரேஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஓகே இவரை மாணிக்கு ஆகணுங்கிறது இப்போது நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஓகே லைக் ஒரு சரவணா செல்வரத்னம் சாரை பார்க்குறீங்க, அவரை பார்த்துட்டு இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, அதை அந்த ஷார்ட்ஸோட டோப்பமைனுக்காண்டி அந்த 30 செகண்டில் ஓகே இவரை மணிக்கு ஆகணும்டா அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படியே ஒரு 2 ரீல் தள்ளி பாடி பில்டரை பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி குண்டாக இருக்கோம்னா அவரை மணிக்கு ஆகணும்னு நினைக்கிறீங்க. லைக் இது ரெண்டில் நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக யார் எடுத்துக்கிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியல. அதே டைமில் உங்கள்ட்ட யாராவது கேட்டால் இன்ஸ்பிரேஷனே சொல்ல மாட்டேங்கிங்க. இவர் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிங்க. அது எனக்கு இதுவே ஒரு காரணமாக இருக்குமோன்னு தோணுது. உங்களோட எய்ம் என்னன்னு கேட்குறப்போ நான் சொல்ல வந்ததே அதான். உங்களோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்குறப்போ நீங்கள் அப்படியே டவுன் ஆகுறீங்க. எனக்கு இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை, ஆக்சுவலி என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, லைக் ஏதாவது ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு எடுத்தால் தான் நமக்கு என்னங்கிறதே தெரியுங்கிறது எனக்கு புரியுது. லைக் உங்களுக்கு மேபி இருக்கலாம், இதில் நீங்கள் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் சினி ஃபீல்டில் போகணும், நான் கஃபே ஆரம்பிக்கணும், நான் யூடியூபர் ஆகணும், நான் ட்ராவலர் ஆகணும், அதெல்லாமே சொல்கிறீங்களே தவிர அதுக்கான ஸ்டெப் எடுக்கலை. லைக் அதான் இதில் இன்ஸ்பிரேஷன் இருக்குது. பட் ஆனால் அது சர்டன் பீரியடுக்கு மட்டும்தான் இருக்குது. மோட்டிவேஷன் அதே தான், சர்டன் பீரியடுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த வீடியோ பார்க்க தெரியும், ஓகே நம்ம அதை பண்ணலாம் சொல்லி, ஆனால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்கிறதே இல்லை. லைக் அதான் இதில் நீங்கள் உங்களை மூடி மறைக்கிறது டிசிப்ளின் இருந்தால் கண்டிப்பாக ஓகே. ஃபஸ்ட்டு ஹார்டாக தான் இருக்கும், அதை முடிச்சிடாமல் நம்ம போக 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 மோட்டிவேஷன் அது கூடயே வரும். அதான் மோட்டிவேஷன் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், டிசிப்ளின் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். அதான் இப்போ நான் இருக்கிறது மோட்டிவேஷனும் இல்லை, இன்ஸ்பிரேஷனும் இல்லை. லைக் நான் இந்த இயர் ஃபுல்லாக வீடியோ பண்ணுங்கிறதுல இருக்கேன். இதுதான் என்னோடய டிசிப்ளின்ங்கிறத நான் நம்புகிறேன். இது எனக்கு கண்டிப்பாக டிசிப்ளின் சொல்லித்தரணும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இன்ஸ்பிரேஷன் யார், மோட்டிவேஷன் யாருங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு டிசிப்ளின் ஒரு லைன் போட்டு அதில் என்ன பண்ணலாம், ஓகே நம்மளோட ட்ராக் என்ன அப்படிங்கிறத எடுத்து வச்சு நீங்கள் ஃபார்வர்ட் போங்க. நீங்கள் இன்ஸ்பிரேஷனில் இருக்கீங்களா, மோட்டிவேஷனில் இருக்கீங்களாங்கிறத கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் நண்பர்களே. இதுதான் என்னோடய வீடியோ, கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் இதில் நீங்கள் தப்பாக சொல்கிறேன்னா ப்ளீஸ் தயவுசெய்து கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அதுக்கடுத்த வீடியோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்கள், அதையும் நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன் நண்பர்களே. உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நான் கொஞ்சம் ஏதாவது கற்றுக்க முடியும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.